ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜெயம் உதீரயேத். நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா பகவதி உத்தமஸ்லோகே பக்திர்பவதி நைஷ்டகி. முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காயத்தே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 7 அத்தியாயம் 5 இரண்யகசிபுவின் தெய்வ புதல்வரான பக்த பிரகலாதன் என்னும் தலைப்பில் பதம் 16. ஆனீயதாம் அரே வேத்ரம் அஸ்மாக்கம் அயசஸ்கரக குல அங்காரஸ்ய துர்புத்தேஸ் சதுர்த்தோஷ்யோதிதோ தமக. ஒன் பை ஒன் மீனிங். ஆனீயதாம் கொண்டு வரப்படட்டும், அரே அடே, வேத்ரம் பிரம்பு, அஸ்மாக்கம் நமது, அயசஸ்கர அபகீர்த்தியை கொண்டு வரும், குல அங்காரஸ்ய குலத்தை பொசுக்க வந்த தீ போன்ற இவனை, துர்புத்தே துர்புத்தியுடைய, சதுர்த்த நான்காவது, அஸ்ய இவனுக்கு, உதித கூறப்பட்டுள்ளது, தம தண்டனை, பிரம்பு. டிரான்ஸ்லேஷன். அடே கொண்டு வா பிரம்பை. இந்த பிரகலாதன் நம்முடைய பெயருக்கும் புகழுக்கும் களங்கத்தை ஏற்படுத்துகிறான். இவனுடைய துர்புத்தியால் இவன் குலத்தை பொசுக்கும் தீ போல ஆகிவிட்டான். இப்போது இவனுக்கு 4 வகையான அரசியல் தந்திரங்களில் 4வது உபாயமாகிய தண்டனையே கூறப்பட்டுள்ளது. பர்பட் பை ஷீல பிரபாத். ஜெய் ஷீல பிரபாத். அரசியல் விவகாரங்களில் ஒருவன் அரசாங்கத்திற்கு எதிராக குழப்பங்கள் விளைவிக்கும் பொழுது அவனை அடக்குவதற்கு 4 வழிகள் கையாளப்படுகின்றன. சட்டபூர்வமான 1 சட்டபூர்வமான உத்தரவுகள், 2 சமாதானம், 3 பதவியளிப்பு, 4வது இறுதியாக தண்டனை. வேறு வாதங்களுக்கு வழி இல்லாத போது தண்டனைதான் ஒரே வழி. தர்க்க சாஸ்திரத்தில் இது அர்குமேந்தும் அத்பசுலும் என்று அழைக்கப்படுகிறது. பிரகலாத மகாராஜா தன் தந்தைக்கு மாறான அபிப்பிராயங்கள் கொண்டிருந்ததன் காரணத்தை அவரிடமிருந்து அறியத் தவறிய விந்துவழி பிராமணர்களான சண்டனும் அமர்கனும் ஒரு பிரம்பை எடுத்து வரச் சொல்லி பிரகலாதனை தண்டித்து இரண்யகசிபுவை திருப்திப்படுத்த எண்ணினார்கள். பிரகலாதர் ஒரு பக்தராக ஆகியிருந்ததால் அவரை துர்புத்தியால் களங்கமடைந்தவராகவும் அசுர குலத்திலேயே மிகவும் மோசமானவராகவும் கருதினார்கள். எங்கு அறியாமைதான் ஆனந்தமோ அங்கு முட்டாளாக இருப்பதுதான் விவேகமாகும். அனைவருமே அசுரர்களாக உள்ள ஒரு சமூகத்தில் அல்லது ஒரு குடும்பத்தில் ஒருவர் ஒரு வைஷ்ணவராக இருப்பது நிச்சயமாக முட்டாள்தனமாகும். இவ்வாறாக பிரகலாத மகாராஜா பிராமணர்களாக இருக்க வேண்டிய அவரது ஆசிரியர்களுடனும் அசுரர்களுடனும் இருந்ததால் அவர் துர்புத்தியுடையவர் என்று குற்றம் சாட்டப்பட்டார். எமது கிருஷ்ண பக்தி இயக்கத்தை சேர்ந்த அங்கத்தினர்களும் பிரகலாத மகாராஜாவுடைய இதே நிலையில்தான் உள்ளனர். உலகம் முழுவதிலும் உள்ள 99% மக்கள் இறை உணர்வே இல்லாத அசுரர்களாகத்தான் இருக்கிறார்கள். எனவே பிரகலாத மகாராஜாவின் அடிச்சுவடுகளை பின்பற்றிய எங்களுடைய கிருஷ்ண பக்தி பிரச்சாரத்திற்கு எப்போதும் பல வழிகளில் தடங்கள் ஏற்படுத்தப்படுகிறது. அமெரிக்க வாலிபர்கள் பக்தர்களாக மாறியுள்ள குற்றத்திற்காக உளவதிகாரிகள் என்று குற்றம் சாட்டப்படுகின்றனர். மேலும் ஒரு பிராமணர் குடும்பத்தில் பிறந்திருந்தால் மட்டுமே ஒரு பிராமணராக முடியும் என்று கூறும் இந்தியாவிலுள்ள விந்துவழி பிராமணர்கள் நாங்கள் இந்துக்களின் சமய முறையையே அழிப்பதாக எங்கள் மீது குற்றம் சாட்டுகின்றனர். ஆனால் தகுதி முறையினால் மட்டுமே ஒருவன் ஒரு பிராமணனாகிறான் என்பதுதான் வேதம் கூறும் உண்மையாகும். நாம்
ஐரோப்பியர்களுக்கும் அமெரிக்கர்களுக்கும் பயிற்சி அளித்து அவர்களை உயர்ந்த தகுதியுடையவர்களாக்கி அவர்களுக்கு பிராமண அந்தஸ்தை அளிப்பதால் இந்து மதத்தையே அழிப்பதாக எங்கள் மீது குற்றம் சாட்டப்படுகிறது. எனினும் எல்லா வகையான துன்பங்களையும் எதிர்த்து பிரகலாத மகாராஜாவைப் போல மன உறுதியுடன் கிருஷ்ண பக்தி இயக்கத்தை நாம் பரப்ப வேண்டும். அசுரனான இரண்யகசிபுவின் மகனாக இருந்தும் பிரகலாதர் ஒரு அசுர தந்தையின் விந்துவழி பிராமண புத்திரர்களின் தண்டனைக்கு அஞ்சவில்லை. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 7 அத்தியாயம் 5 இரண்யகசிபுவின் தெய்வ புதல்வரான பக்த பிரகலாதர் என்னும் தலைப்பில் பதம் 16 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவ்க்கு ஜெய். ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். ஹரி போல்.